ஸ்கூல் படிக்கும்போது அந்த பினாமினல் நீங்க பாத்திருக்கீங்களா? மேக்ஸ் சார் வருவாரு. அவர் நடத்தி போட்டே இருப்பாரு. பீரியட் முடியறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கும். 3:05க்கு வந்து பீரியட் முடியும். மணி பார்த்தா 3 மணி ஆகும். நீ ரொம்ப நேரமா கட்டுப்பிடிச்சுன்னு கவனிச்சுட்டே இருக்க. சரி டைம் பார்ப்போம், டைம் பார்க்குறேன் 3:01 தான் ஆயிருக்கும். இதுவே அடுத்த பீரியட் பிடி பீரியட் இருக்கும். 3 மணிக்கு பிடி சார் வந்து விசில்லாம் அடிச்சுட்டு இந்தாப்பா ஃபுட்பால் விளையாடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. நீங்க போய் விளையாடுன்னு ஒரு சரி போய் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாலை கிக் பண்ணுவீங்க. திருப்பி விசில் சவுண்ட் கேட்கும். பீரியட் முடிஞ்சிச்சு வாங்கப்பா போகணும். இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம எந்த விஷயத்த அதிகமா ஃபோக்கஸ் பண்றோமோ அந்த விஷயம் பொறுமையா போற மாதிரி தெரியும். நீங்க டைமையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் ரொம்ப பொறுமையா போற மாதிரி இருக்கும். ஏன்னா மூளை வந்து ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஒரு கல் இருக்கு வச்சுக்கோங்க, அந்த கல் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கல்லுல இருக்க சின்ன சின்ன மாற்றங்கள் முதற்கொண்டு உங்க கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி டைமை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா டைம்ல ஓடுற ஒவ்வொரு செகண்ட் நீங்க பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த டைம் ரொம்ப பொறுமையா போற மாதிரி இருக்கும். இதுவே பாத்தீங்கன்னா நீங்க சினிமா தியேட்டருக்கு போறீங்கன்னா 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் படம் இருக்குன்னா நீங்க டைமை ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க உட்காந்து வாட்சை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க, படத்தை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அதனால படத்தை ஃபோக்கஸ் பண்றதுனால நேரம் ஓடுறதே தெரிஞ்சிருக்காது. இதே சினிமா தியேட்டர்ல போயிட்டு நீங்க படத்தை பார்க்காம வாட்சை பார்த்துட்டே இருங்க, அந்த 2 மணி நேரம் 2 வருஷம் போன மாதிரி இருக்கும்.